நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேவாலா பகுதியில் உற்பத்தியாகும் பாண்டியாறு மேற்கு நோக்கி பாய்ந்து கேரளாவின் சாலி ஆற்றில் கலந்து நிலம்பூர் வழியாக கள்ளிக்கோட்டைக்கு அருகே அரபிக்கடலில் கலந்து வீணாகிறது. இந்த நீரை தமிழகத்திற்கு பயன்படுத்தவும் மின் உற்பத்தி செய்யவும் பாண்டியாறு புன்னமுழா நீர்மின் திட்டம் 1969ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. நீலகிரியினுடைய மேற்கு சரிவில் பாண்டியாறு புன்னமுழா தமிழ்நாட்டில் உருவாகின்றது. சாலியாறு வடிநிலத்தில் கலந்து நிலம்பூர் வழியாக கள்ளிக்கோட்டைக்கு பக்கத்தில் அரபிக்கடலில் கலக்கின்றது. மொத்தம் 182 டிஎம்சி தண்ணீர் ஆண்டுதோறும் பயன்பாடு இல்லாமல் அரபிக்கடலில் கலக்கின்றது. இத்திட்டத்தின்படி கூடலூர் சுற்றுப்புற பகுதிகளில் பாயும் 10க்கும் மேற்பட்ட சிற்றாறுகளை இணைத்து தடுப்பணைகள் மூலமாக தண்ணீரை தேக்கி நீர்மின் திட்டப்பணிகளுக்காக மாயாருக்கு திருப்பிவிட திட்டமிடப்பட்டது. மசனக்குடி அருகே உள்ள சீகூரில் மின் உற்பத்தி செய்த பின்னர் அந்த தண்ணீர் கீழ்பவானி பாசன திட்டத்திற்கு பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் கேரளாவின் எதிர்ப்பு மற்றும் திட்டத்தை நிறைவேற்றுவதில் இருந்த சிக்கல்கள் காரணமாக இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் இரு மாநிலங்கள் பயன்பெறும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவுக்கு மின்சாரம், தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் என்ற அடிப்படையில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். மத்திய அரசு கேரள அரசுடனும் தமிழ்நாடு அரசுடனும் பேசி இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். இனிமேல் நாட்டில் வரக்கூடிய நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக இருத்தல் வேண்டும். பாண்டியாறு புன்னமுழா திட்டத்தின் மூலம் கிடைக்கும் 14 டிஎம்சி தண்ணீரை தமிழக கேரள மாநிலங்கள் சரிசமமாக பங்கிடுவது என்றும் இதன் மூலம் 260 மெகாவாட் மின் உற்பத்தி மேற்கொள்ள முடியும் என்றும் அப்போது கணக்கிடப்பட்டது. இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் பவானி பாசன விவசாயிகளின் நீர் பற்றாக்குறை தீரும் என்றும் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக இருக்கும் என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.